நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடைசி ரவுண்ட் விளையாட போறோம். நீங்க இந்த ரவுண்ட்ல பொய் சொல்ல போறீங்க. எப்படி சொல்ல போறீங்கன்னா, ஒரு கதை சொல்லணும். அந்த கதைக்குள்ள 3 பொய்யை அழகா நுழைச்சு சொல்லணும். அந்த பொய்யை ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து கண்டுபிடிப்பாங்க. உங்களுக்கு முன்னாடி 3 பல்ப்ஸ் பிரகாசமா எரிஞ்சிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு பொய்யா அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு பல்பா நாங்க ஆஃப் பண்ணுவோம். ஒவ்வொரு பல்பா ஆஃப் பண்ணா 100 பாயிண்ட்ஸா கம்மியாகும். ஓகே, ரெடியா இருக்கீங்களா கதையோட? இந்த பொய் சொல்ல போற ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் கதையை சொல்ல போறது, அதாவது அந்த பொய் சொல்ல போறது பரத் கல்யாண். கதை ரெடியா வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். ஓகே, பரத் சொல்ல போற பொய்யை கண்டுபிடிக்க போறது ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் தான். யார் வரீங்க? வாங்க சார், வாங்க சார். வணக்கம், உங்க பேர்? பெருமாள். ஓகே, அவர் சொல்ல போற பொய்யை தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. எங்கேயாவது பொய்ன்னு நீங்க உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா பொய் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த பொய் வந்து இந்த கார்டில் இருக்கு, நம்ம வெரிஃபை பண்ணி யார் பல்பு வாங்குறான்றதை முடிவு பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் யுவர் ஸ்டோரி. ஜோடி நம்பர் 1 அப்படின்னு ஒரு ஷோ. ஸோ அந்த சீசன் 1ல் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அப்படி போயிட்டே இருந்தது. நானும் ஷில்பாவும் பார்ட்னர்ஸாக டான்ஸ் ஆடணும் அதில். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் வந்து டைலமோன்னு ஒரு சாங் ஆடினோம். அது வந்து நல்லா ஹிட் ஆகிடுச்சு, எல்லோரும் பார்த்தாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆடினோம். இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்து நாங்கள் ஆடுறதுக்கு முன்னால் என்னாச்சு, ப்ராக்டிஸ் வேண்டியிருந்தது. ஃபோக் ரவுண்ட் அது ஆக்சுவலாக. அப்போ வந்து எனக்கு கரெக்டாக ஒரு பாட்டாளின்னு ஒரு படம் வந்து புக் ஆச்சு. அந்த படத்துக்காக நான் வந்து ஊட்டி சாங்குக்காக போக வேண்டியிருந்தது. ப்ராக்டிஸ் எங்களுக்கு பத்தலை, அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக ஊட்டிக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எங்கள் கொரியோகிராஃபர் வந்து அங்கேருந்து சத்தம் போட்டுகிட்டே இருந்தார், நீங்கள் வரணும் இங்கே, அப்போ தான் ப்ராக்டிஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் அ ஷோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் எனக்கு என்ன சாங்கு என்ன கொரியோகிராஃப் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது சத்தியமாக. ஸோ பயங்கர டஃப்லாக இருந்தது. ஸோ வாட் ஹேப்பன், என்னோட ஓன் எக்ஸ்பென்சஸில் வந்து நான் அந்த கொரியோகிராஃபரை ஊட்டிக்கு கூப்பிட்டு வந்தேன். ஓகே, ஸோ ஈ கேம் பை ஃப்ளைட் அண்ட் ஈ லேண்டட் அப் அட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட். ஸோ பட் அவருக்கு வந்து அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நானே என்னோட பர்சனலாக ஒரு கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஐ brought him to this one, you know, to ஊட்டி. போய் என்ன அது பொய்? இவர் ஒரு பெரிய நடிகரும் சொன்னார். ஆனால் இவரே கார் எடுத்துகிட்டு போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்கிறது போய். இவர் போகலை, இவர் போகாமல் வேறு யாராவது போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துருப்பார். அவர் வந்து சொல்ற ரீசன், நீங்க வந்து பெரிய நடிகர், நீங்க போயெல்லாம் பிக்கப் பண்ண மாட்டீங்க, why நீங்க not? வண்டா வடையா தெரிவிங்க. தப்பே கிடையாது, நான் வந்து செல்ஃப் டிரைவிங் தான் பண்ணுறேன் இப்போ என் காரை. ஓகே, நீங்க சொல்லிருங்க, அது வந்து உண்மையா பொய்யா? போய் தான். போய். வெரி குட். அவருக்கு ஒரு பல்பு கொடுத்துருங்க. பல்பு கொடுத்துட்டாங்கப்பா. நீங்க கதையை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸலன்ட், குட் ஜாப். அவரே வந்துட்டார், ஆக்சுவலாக காரை பிடிச்சிட்டு அவரே வந்துட்டார். சரி, அதுக்கப்புறம் நாங்கள் டே அண்ட் நைட் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சாங்குக்காக. ஸோ ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் வந்து அந்த எங்கள் ஃபிலிம் சாங் நடந்துட்டு இருந்தது, ஒரு சைடில் நடந்துட்டு இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து கொஞ்சம் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தேன். இந்த பக்கமும் வந்துட்டு எங்களுடைய ஓன் சாங் இருக்கு இல்லையா, அதுக்காக நாங்கள் கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால் என்னாச்சு, அதே கமிட்மெண்ட்டோட நாங்கள் 2 பேரும் வந்து ஊட்டி ஏர்போர்ட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மெட்ராஸ்க்கு வந்து அங்கேயும் டே நைட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த செகண்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து பிரமாதமாக ஆடினோம். எங்கள் டீமுக்கும் இன்னொரு டீமுக்கும் வந்து பெரிய டை நடந்துட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் வந்து வி காட் த்ரூ. தேர்ட் ரவுண்டில் தான் வி ஹேட் அ ப்ராப்ளம். தேர்ட் ரவுண்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி வி லாஸ்ட். ஸோ இதுதான் வந்து என்னுடைய லைஃப் கதை. குட் ஜாப். நீ கதை முடிஞ்சிருச்சா? கதை முடிஞ்சது, அவ்வளோதான். பரத் வந்து கதை சொல்லி முடிச்சிட்டார். நீங்க ஒரு பொய்யை மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. 2 பொய் வந்து அவர் சொல்லவே இல்லை. கண்டுபிடிக்காம விட்ட பொய், அந்த 2 பொய் என்னது? செகண்ட் ரவுண்ட்லேயே நாங்கள் எலிமினேட் ஆகிட்டோம். ஆக்சுவலாக செகண்ட் ரவுண்ட்லேருந்து தேர்ட் ரவுண்டுக்கு போகணும்னு சொன்னேன், தேர்ட் ரவுண்டுக்கே போகல. அது ஒரு பொய். இன்னொரு பொய் வந்து நான் ஃபிலிம் ஷூட்டிங்காக போனேன்னு சொன்னேன், அதுவே ஒரு பொய் தான். ஆக்சுவலாக ஒரு சீரியல் ஷூட்டிங்காக நான் போயிருந்தேன், அகத்தியன் சாரோட நிலான ஒரு சீரியல். ஸோ 3 பொய் ஏதோ அப்படி சேர்த்து. சூப்பரா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் டைட்டிஷன். மேலே நல்லா ட்ரை பண்ணீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ. ஸோ இப்போ அடுத்ததா பொய் சொல்ல போறவர் ரிஷி. அவர் வந்து 800 பாயிண்ட்ஸோட செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. உங்க முன்னாடி 3 பல்பு ரொம்ப பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கு. இது எப்படியே மெயின்டைன் பண்ணீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். ஸோ ரிஷி சொல்ல போற கதையில இருக்க பொய்யை கண்டுபிடிக்க யார் வரீங்க? வணக்கம். வணக்கம். உங்க பேர்? இசைக்கு முருகன் சார். நீங்க கதையை ஆரம்பிக்கலாம் ரிஷி. இன்ஜினியரிங் முடிச்ச டைம், ஆக்சுவலி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நடிக்கணுன்ற ரொம்ப ஆசை இருந்தது. போய் சார், இன்ஜினியரிங் படிச்சேன்னு சொன்னது போய். சத்தியமாங்க, சர்டிஃபிகேட் இல்லாமல் கொண்டு வர முடியுங்க வந்து. அது பொய், அது உண்மை தானே? உண்மைதான். உண்மையிலே அவர் இன்ஜினியர் தாங்க. ஏங்க உங்களுக்கு இந்த கொலவெறி? ஸோ பல்பு அவர் கொடுத்துடலாம், ஒரு பல்பை வச்சுக்கோங்க. முடிச்சுட்டு ஆக்சுவலி சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. வீட்டில் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருமே சினிமா நடிக்கக்கூடாதுன்றது தான் எல்லார் வீட்லேயும் சொல்லுவாங்க. ஸோ இல்லை, நான் ஐ வாண்ட் டு ஆக்ட், நான் ஒரு பெரிய ஹீரோ ஆகணும், அடுத்த சூப்பர் ஸ்டார் தமிழ்நாடுக்கு நம்ம தான், அந்த கனவில் கிளம்பி சென்னை வரேன் அப்படின்னு சொல்லப்போ வீட்டில் கூடவே கூடாது, போகக்கூடாதுண்ணா. வீட்டை எதிர்த்துட்டு நேராக சென்னை வந்தாச்சு. சென்னை வந்து நிறைய கம்பெனிஸ்னா, ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கம்பெனியாக கொடுத்துட்டு, அந்த கம்பெனியில் கொடுக்குறோமோ இல்லையா, அந்த மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அந்த கம்பெனியில் இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களாம் கொடுத்து நடிக்கணும் சார் அப்படின்னு கொடுத்துட்டு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஸோ டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு சான்ஸ் கிடைச்சது.
ஓகே அப்படின்னு நீங்கள் போய் டான்ஸ் கற்றுக்கணும், ஃபைட் கற்றுக்கணும், ஸோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த சயின்ஸில் இல்லை ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கணும், ஸ்விம்மிங் கற்றுக்கணும். படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி 1.5 வருஷம் ஆச்சு. படம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே எல்லாம் பைசா தீர்ந்து போச்சு. எவ்வளோ நாளைக்கு தான் ஒரு ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணுவார்? ரொம்ப கஷ்டம். அந்த டைமில் சார் நான் படம் பண்ணேன் சார், நீங்கள் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றப்போ இன்னொரு படம் ஆஃபர் வந்தது. அதுக்கு போய் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அந்த கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க, வேறு எந்த படம் பண்ணக்கூடாது, நீங்கள் என் கூட கான்ட்ராக்டில் இருக்கீங்க, வேறு எந்த படமும் பண்ணக்கூடாது, நீங்கள் அட்வான்ஸ் கொண்டு போய் திருப்பி அப்போ நான் மாட்டேன், இவ்வளோ போராடி இருக்கேன், இல்லை கொடுக்கணும். சரி ஓகே, இவருக்காக போய் அந்த அட்வான்ஸையும் திருப்பி கொடுத்துட்டு திருப்பி வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷெட்யூல் போச்சு. ஒரு ஷெட்யூல்னா நான் ஒரு 13 நாள் அவுட்டோர், திருப்பி வந்து படம் நின்று போச்சு. 1.5 வருஷம் அப்படியே கஷ்டம். என்னென்னா சாப்பாடு இருக்காது, அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாது. அப்போ தான் இந்த படம் பார்த்திங்கன்னா, இந்த படம் நான் இன்னொரு கம்பெனிக்கு அட்வான்ஸ் கொடுத்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு பெரிய ஹிட் படம், அது 100 நாள் ஓடின படம். அது அந்த ஹீரோ இன்றைக்கி ரொம்ப பிஸியான ஹீரோ. அந்த படம் போயிடுச்சு. ஸோ அந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து நான் கேட்டேன், என்ன சார் இப்படி ஒரு நல்ல படம் இருந்துச்சு இப்படி முடிச்சிட்டேன். இல்லை அதோட நீ பெருசாக ஒரு வெயிட் பண்ணு அப்படின்னாரு. ஸோ திருப்பி அந்த செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. படம் முடிகிற ஸ்டேஜில் திருப்பி அந்த படம் வந்து ஒரு கேஸ், ஒரு பேங்க் கேஸ் ஆகி ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி இன்றைக்கி வரும் படம் அப்படியே போட்டாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்றப்போ சரி வேறு ஏதாவது சான்ஸ் ட்ரை பண்ணோம், அந்த நிலைமையும் வந்தது. ஸோ ஒரு ஒர்க்குக்கு ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஃபுட்டுக்கு ஏதாவது வேலை வேணுன்றது வேலை தேட ஆரம்பித்தேன். ஸோ என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் கால் சென்டர். பகலில் சினிமா சான்ஸ் தேடணும், நைட்டு பார்த்தீங்கன்னா கால் சென்டரில் போய் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரிலாம் போய் ஒர்க் பண்ணி அப்படியே சாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கஷ்டப்பட்டு சீரியல்ஸ் கூட வந்து சீரியல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு இன்றைக்கி வரைக்கும் சீரியல்ஸ்லேயே லைஃப் ஓடிட்டுருக்கு. படங்கள் இல்லை, எதிர்பார்த்து வந்த விஷயங்கள்லாம் போயிடுச்சு. ஸோ பட் இன்றைக்கி சீரியலாவது நம்மளை கை கொடுத்துருக்கு அப்படின்ற சந்தோஷத்தில் அப்படியே ஓடிட்டுருக்கு. ஒரு போய் சார், இதுங்க எது போய் சார்? எது போய் இந்த சந்தோஷமா இருக்கேன். என்னை வச்சு பண்ணல, இன்னொரு ஆள் வச்சு படம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க, ஆமாம். அது போய் இவ்வளோ பர்சனாலிட்டியோட இருக்க உங்களை விட்டுட்டு அடுத்தவங்க அந்த படம் வந்து நிஜமாகவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படம் நான் தான் பண்ணேன். ரீப்ளேஸ் பண்ணி வேறு யாரும் அந்த படத்தை பண்ணல. அப்போ அது பொய்யா? அவர் உங்களுக்கு பல்பு கொடுத்துட்டாரா? வெரி குட். நீங்கள் ஒரு பல்ப் ஆஃப் பண்ணுங்க. சூப்பர். இவங்க கதை முடிஞ்சுதா ரிஷி? முடிஞ்சுது. அவர் கதையை முடிச்சிட்டாராம். பரவாயில்ல, என்ன ஒரு பல்ப் இல்லை நிறைய இன்னொரு பொய் இருந்தது. கால் சென்டரில் ஒர்க் பண்ணது, சினிமா சான்ஸ் தேடி போனது, வந்தோடனே ஹீரோவாக நடித்து படம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ சாப்பாடு கஷ்டப்பட்டு ரோட்டில் சுற்றுறது எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்காருப்பா. ரிஷி பொய் சொல்லி முடிச்சிட்டாரு. வந்த இசைக்கு முருகன் வந்து ஒரே ஒரு பல்ப் மட்டும் கொடுத்துருக்காரு அவருக்கு. அடுத்ததாக பொய் சொல்ல போகிறது மஞ்சரி. நீங்கள் தான் வந்து 700 பாயிண்ட்ஸோட கடைசி பிளேஸில் இருக்கீங்க. ஆனால் இந்த வாட்டி பல்ப் வாங்காமல் தப்பிச்சிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கூட வரலாம். அது எப்படி? அது அப்படித்தான். கதையோட தயாராக இருக்கீங்களா? யா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து வர்றது யார்யா? நீங்கள் வரீங்களா? ரொம்ப ஆர்வமாக வராரு. வாங்க. பேர் கண்ணன். அவங்க சொல்ல போகிற போய் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. கதையை ஆரம்பிக்கலாம். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சிங்கப்பூர்ல. இந்த சம்பவம் அங்கதான் நடந்துச்சு. சரி. அப்போ நான் வந்து படிச்சிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ்ல நான் வந்து ஒரு டென்டல் நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வழக்கமா எப்போதுமே நைட்டு 10 மணிக்கு தான் எனக்கு ஒர்க் முடியும். சரி. அன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. எங்க வீட்டில் நாங்கள் 3 பேர் தான். அம்மா வந்து சூப்பர் மார்க்கெட் போகணும்னு சொன்னாங்க. ஸோ ஓகே சீக்கிரம் முடிஞ்சிருச்சுல, அவங்க கூட போகலான்னு ஃபோன் பண்ணேன். வீட்டில் அவங்க இல்லை. சரி ஓகேன்னு நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். அப்பா வந்து சொன்னார், நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், உன்னை வந்து பிக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போனோம். எங்கள் வீடு வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஃப்ரண்ட் கேட்டு டோர் எல்லாமே கரெக்டாக தான் பூட்டி இருந்துச்சு. திறந்துட்டு நான் உள்ளே போனோடனே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு உள்ளே ஸ்டெப்ஸ் இருக்குது. படியும் கிச்சனும் எதிரில் தான் இருக்கும். ஸோ கிச்சனில் வந்து அந்த ஜன்னல் பக்கமும் வாஷிங் மிஷின் இருக்கும். வாஷிங் மிஷின் அந்த டோர் டப்புன்னு மூடுற சத்தம் கேட்டுச்சு. ஸோ கேட்டோடனே நான் வந்து உள்ளே போனேன். ஜன்னல் உடஞ்சி திறந்து இருந்துச்சு. தொம்முன்னு ஒரு விழுற சத்தம் கேட்டுச்சு. அடுத்தது ஒருத்தன் ஓடினான் வெளியில். நான் அதை பார்த்துட்டு ஷாக் ஆனோடனே எங்கள் அப்பா கத்திட்டேன். எங்கள் அப்பா பார்த்தோன்னே டக்குன்னு அவர் வெளியே ஓடிட்டார். வெளியே ஓடினோடனே எனக்கு வந்து அப்போ வந்து கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. ஹாலுக்கு வந்துட்டு வீடை சுற்றி பார்த்தேன். எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு, ஒன்றுமே மிஸ்ஸிங் இல்லை. அப்போ வந்து அப்பா வந்துட்டார். யாருமே பார்க்கல, அவர் வந்துட்டார். வந்தோடனே அவரும் நானும் அவங்க ரூமுக்கு போனோம். எங்கள் அம்மா அப்பா ரூமுக்குள்ளே போனோம். கபோர்ட் எல்லாம் திறந்து துணிமணி எல்லாம் வெளியே கிடந்துச்சு. ஒரு ட்ரா இருக்கும். அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து ஒரு நகை பொட்டி வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக நகை அதுக்குள்ளே இருக்கும். அந்த நகை பொட்டியை பூட்டி அந்த ட்ராவுக்குள்ளே வச்சு அதையும் பூட்டி சாவி அவங்க ஒழிச்சு வச்சுருவாங்க. பொட்டியை காணோம். பார்த்தோன்னே எனக்கு திரும்ப எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு வந்து தொண்டையெல்லாம் காஞ்சி போச்சு. அப்பா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு, திருடன் வந்திருக்கான், வீட்டுக்குள்ளே திருடன் வந்திருக்கான் கத்திட்டு அவர் என்ன செஞ்சார், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணார்.
போலீஸ்க்கு உடனே ஃபோன் பண்ணி சொன்னார். அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது போலீஸ் வரதுக்குள்ளே ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஃபோன் கால் வந்ததும் அங்கே சிங்கப்பூரில் வந்து சைனீஸ் எல்லாமே இருக்காங்கல்ல, ஸோ ஒருத்தன் ஃபோன் பண்ணான் சைனீஸ். அப்போ வந்து இங்கிலீஷில் சொன்னான், டோன்ட் கால் த போலீஸ், இஃப் யூ கால் த போலீஸ் ஐ நோ வேர் யுவர் டாட்டர் இஸ் ஸ்டடிங், யூல் பி இன் ட்ரபிள் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். எங்கள் அப்பா வந்து கண்டபடி கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசினார். போய் எது போய் கிட்னாப் பண்ணால் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க வழக்கம். ஒரு திருடன் எதுக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்? யாராவது எடுக்கிறாங்களான்னு பார்க்க கூட ஃபோன் பண்ணியிருக்கான். இருந்தாலும் அது பொய்யா இல்லையான்றதை அவங்கள்ட்ட கேட்டு, அது பொய்யா உண்மையா? அந்த திருடன் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினாரா? போய் போய். ஸோ பல்பு உங்களுக்கு தான். அப்புறம் போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து எல்லாம் செக் பண்ணாங்க. ஆனால் அது நடந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த திருடன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆடா, சிங்கப்பூர்லேயுமா இப்படி இருப்பாங்க, நம்ம ஊரில் தான் அப்படின்னு நினச்சா. ஒரு போய் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, இன்னும் 2 போய் நீங்கள் கண்டுபிடிக்கவே இல்லை. ஓகே, அது இந்த 2 போய் என்ன அப்படின்றத நீங்களே சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட்டு வேலை முடிஞ்சது அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொன்னது, பண்ணலை. நான் யாருமே ஃபோன் பண்ணல. இல்லை, அம்மாவுக்கு பண்ணலை, ஓகே, அப்பாவுக்கு தான் பண்ணேன். ஓகே. ரெண்டாவது வந்து திருடன் நான் பார்க்கவே இல்லை. இந்த 2 போய் தான் நீங்கள் கண்டுபிடிக்காம விட்டது. தேங்க்யூ ஸோ மச், வாழ்த்துக்கள். ஸ்டார்ட் மியூசிக்.